வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செம்பு நிறைய நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இதை இப்ப ஜீரா காய்ச்சிக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு. இப்ப நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு செம்பு தண்ணி எடுத்தோம்ல, இப்ப இது நிறைய ஜீனி. 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ ஜீனி போட்டுக்கலாம். இல்லைன்னா 1 கிலோ ஜீனி நம்ம போட்டுக்கலாம், இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்ப குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு மாவு பிணைஞ்சுக்கலாம். ஜீனி கரைஞ்சு நல்லா கொதி வரட்டும். பாத்திரத்துல மாவு சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளா போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேசா அப்படியே பிணைஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப டைட்டா இது பண்ணக்கூடாது. அப்படியே லேசா சாஃப்டா பெரட்டணும். அப்பதான் குலாப் ஜாமுன் சாஃப்டா இருக்கும். இதை நம்ம 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா அகலமான தட்டில் நெய்யோ எண்ணெயோ நல்லா தடவிக்கலாம் பிளேட்ல. அப்பதான் உருண்டை செஞ்சு வைக்கும் போது ஒட்டாம இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரே அளவா சின்ன சின்ன உருண்டைகளா விரிசல் இல்லாம உருட்டிக்கணும். உருண்டை எடுத்து நம்ம நடு உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி உருட்டினோம்னா விரிசல் இல்லாம அழகா உருண்டைகள் ஆயிரும். எல்லா மாவுமே இந்த மாதிரி உருண்டைகளா போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா ஒரே அளவா உருண்டை போட்டு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே அளவா இருக்கு பாருங்க எல்லாமே. ஜீரா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 பிஞ்சுக்கு உப்பு லைட்டா சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரு தட்டுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கம்பி பதத்துக்கு இன்னும் வரணும். அப்ப இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். பாவு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். அதுக்குள்ள நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வானல் வச்சிருக்கோம். வானல் சூடாயிருச்சு. இப்ப நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். நம்ம ஒவ்வொரு உருண்டையா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். உருண்டை நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் லைட் கலரா வேணும்னாலும் நம்ம எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம்.
பாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜீரால போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. எல்லா உருண்டையுமே இந்த ஜீரால சேர்த்துக்கலாம். பாகு நல்லா சூடா இருக்கணும். போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறினாலும் உடைஞ்சிரும் உருண்டைகள்லாம். இப்போ நமக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஊறணும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நல்லாவே ஊறிடும். பாருங்க, குலாப் ஜாமுன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க குலாப் ஜாமுன் பார்க்கவே. Thanks for watching.